திண்டுக்கல்லில் இருசக்கர வாகனத்தில் சென்று செல்போன் வழிப்பறையில் ஈடுபட்ட நபர் விபத்தில் சிக்கியதால் பொதுமக்களிடம் பிடிபட்டார். சிக்கிய நபரை சரமாரியாக தாக்கி போலீசிடம் ஒப்படைத்தனர். தப்பிய நபரை விரட்டி பிடித்து தர்மடி கொடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அயலூரைச் சேர்ந்த சங்கர் என்பவர் இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல் நகருக்கு சென்றுள்ளார். பின்னர் பழனி சாலையில் வாணி விலாஸ்மேடு அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் நின்று கொண்டு செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 2 பேர் சங்கரிடமிருந்து செல்போனை பறித்துச் சென்றார்கள். பதறிய சங்கர் திருடன் திருடன் என கத்திக்கொண்டே தனது இருசக்கர வாகனத்தில் திருடர்களை விரட்டிச் சென்றார். திருடர்கள் 2 பேரும் பழனி புறவழிச்சாலையை நோக்கி சாலையில் வேகமாக சென்றனர். அப்பொழுது பழனி சாலையில் சக்தி திரையரங்கம் அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நிலை தடுமாறி திருடர்கள் 2 பேரும் சாலையில் விழுந்தார்கள். அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்தனர். அதற்குள் செல்போனை பறிகொடுத்த சங்கர் அங்கே சென்று தனது செல்போனை பறித்துச் சென்று விட்டதாக கூறினார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து வந்த திருடன் தப்பியோடிவிட்டான். மாட்டிக்கொண்ட முத்தழகுப்பட்டியைச் சேர்ந்த திருடன் ஷாருகேஷ் என்பவனை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து அவனிடமிருந்த சங்கரின் செல்போனை பறிமுதல் செய்தனர். பின்னர் காவல்துறையினருக்கு தகவலை தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற திண்டுக்கல் நகர வடக்கு காவல் நிலைய போலீசார் திருடன் ஷாருகேஷை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பியோடிய மற்றொரு நபரை தேடி வருகிறார்கள். சாலையோரம் நின்று பேசிக் கொண்டிருந்தவரிடம் செல்போனை பறித்து சென்றவர்களை செல்போனை பறிகொடுத்தவர் சினிமா பாணியில் விரட்டிச் சென்று பிடித்த சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.